அறிவுறுத்தல். அறிவுறுத்தல் அப்படின்னு சொன்னால் அறிய செய்தல் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு எதை அப்படிங்கிற கேள்வி வரும். அறிவுறுத்தல் சொல்லிட்டா யாருக்கு மாணிக்கவாசகர் தான் அறிவுறுத்துறார், அங்கே கேள்வி எழ வேண்டும். ஏன்னா பாட்டு அவருடைய இதாகினால அவர் அறிவுறுத்துறார். யாருக்கு அறிவுறுத்துறார், எதை அறிவுறுத்துறார் அப்படிங்கிற கேள்வி. பெருமானுக்கு அறிவுறுத்துகிறார், தன் நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறார். ஏன் அப்படி சொல்ல வேண்டாம், சில பாட்டுக்கள் பெருமானை நோக்கி பாடுகிறது, சில பாட்டு தன் நெஞ்சை நோக்கி பாடு. எனவே அறிவுறுத்தல் என்பது பெருமானுக்கும் ஆகும், இவருக்கும் ஆகும். மற்றபடி இந்த உபதேசம் பண்ணுறது அப்படிங்கிற அர்த்தம்லாம் இங்கே கிடையாது. மேலே மெய்யுணர்தல் வந்தது, அப்புறம் உடனே இந்த உபதேசத்தில் அப்படின்னு வருமா, அப்படி வராது. அதுதான் இந்த உள் தலைப்புகள் இந்த பாடலுக்கு ரொம்ப பொருந்தி போகாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். அடியார்கள் உண்மை அடியார்கள் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நான் வேஷம் போட்டு நடிக்கிற அடியான் மாதிரி போகிறேன். பொய், இங்கே என்ன அடங்குது, பொய் அப்படின்னு அர்த்தம். வேஷம் போட்டு நடிக்கிறா போகிறேன். அதில் அவங்க மத்தியில் இருந்து கொண்டு வீடு பெற்று விடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடுவே, அவர்களின் நடுவே இருந்து கொண்டு அவர்கள் வீடு பெறுகிற பொழுது நானும் வீடு பெற்று விடலாம் என்று நினைக்கின்றேன். அப்படி ஒரு பொருள். இன்னொரு பொருள், நடித்து, நடிப்பாவது முழுவதும் நடிக்கணும் இல்லை, அந்த நடிப்பு முடியறதுக்கு முன்னே போயிடும். வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன், அதான் அதை காட்டுது, மிக பெரிதும் விரைகின்றேன். வீடு அடைய வேணுங்கிறது இவருக்கு ரொம்ப ஆசைங்க. வீடு அடைகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் அடியார்கள் மத்தியில் இருந்தால் அடையாளம். அடியார்கள் மத்தியில் இருக்கிறது முடியலைங்கிறத மேலே இருந்து பாடுறேன். சரி, எப்படியே சிரமப்பட்டு அடியார்கள் மத்தியில் போயிடுறோம், அவங்களோடவே போகலாம் அப்படின்னா அவர்கள் வீடு பெற வரையிலும் இவர் பொறுத்துக்கிட்டு இருக்கணும் இல்லை அப்படின்ட்டு அவங்க மத்தியில் போய் சேர்ந்த உடனே வீடு கிடைக்கணும்னு நினைக்கிறார். அப்போ மத்தியில் போய் சேர்ந்ததும் இவர் அடியாராக இருப்பதும் வெறும் நாடகம். இப்போ உண்மைன்னு ஒன்று உண்டுங்க, நாடகம்னு ஒன்று உண்டுங்க. உண்மைக்கும் பயன் உண்டு, நாடகத்துக்கும் பயன் உண்டு. ஆனால் ரெண்டும் முற்ற முடிய வேண்டும். முற்ற முடிந்தாதான் பயன் விளையும், முற்ற முடியறதுக்கு முன்னே பயன் விளையாது. நாடகத்தில் ஒருவனுக்கு ஒரு வேஷம் கொடுக்குறோம். சரி, இந்த வேஷத்தில் நடித்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறோம். உனக்கு இவ்வளோ ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு. சரி, போய் மேடையில் ஏறி நடிச்சுட்டு நடிப்பு முடியறதுக்கு முன்னே என்ன பணம் தயாராகிட்டுதா அப்படின்னு கேட்கலாமா? நடித்து முடிச்சிட்ட பிறகு நீங்கள் கொடுத்தது நான் சிறப்பாக நடித்தேன், நடிப்பு சரியாக இருக்கான்னு பார்த்தீங்களா, நீங்கள் பேசின பணத்தை கொடுங்கன்னு அப்புறமில்ல கேட்கணும். மத்தியிலே கேட்டால் எப்படி? அந்த மாதிரி நடுவே, அந்த நாடகம் முற்று பெறுவதற்கும். அப்போ நடுவே என்பது ரெண்டு பொருள் வருது. அடியார்களின் நடுவே, அடியார்கள் புகுவதற்கு முன்னுமே நான் புக வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்புறம் நாடகம் முடிவடைவதற்கு முன்னே, நாடகத்தையும் கூட நான் முற்ற முடிக்கவில்லை, அதுக்கு முன்னே வீடு பேராகிய பயன் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே தந்துரு, என் அகத்தூடே, ஊடகத்தே அகத்தூடே, என் மனத்திலே தந்து உருக தந்து. இப்போ இந்த பாட்டு என்ன அறிவுறுத்தல் இருக்குது? பெருமானத்தில் சொல்கிறார், தன்னுடைய நிலையை சொல்கிறார். நான் நாடகம் நடிக்கிறேன், அடியார் உண்மை அடியானா இல்லை, ஆனால் உண்மை அடியார் மத்தியில் இருக்கிறேன். அவர்கள் வீடு பெறுகிற வரையிலும் பொறுத்திருந்து வீடு பெற முடியாமல் நான் ரொம்ப அவசரப்படுறேன் அப்படின்னு பெருமானத்தில் தன்னுடைய குறையை சொல்கிறார். தன் நெஞ்சுக்கும் கூட சொல்கிறார். எனவே நான் உண்மை அடியானாக ஆகுவேன்னா எனக்கு அன்பு வேண்டும், அந்த அன்பை நீ எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறார். யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன். பிறப்புக்கு அஞ்சல்னா இறப்பதுக்கு மட்டும் அஞ்ச போகிறேன், அதுக்கும் அஞ்ச மாட்டேன் அப்படி அர்த்தம். அப்படின்னா அது திரும்ப திரும்ப பிறந்து இறந்து பிறந்து இறந்து உழல்வதில் அச்சமில்லாமல் கிடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவை. என் கடவை என்ன செய்ய கடவேன், என்ன செய்ய கடவேன் என்பதுக்கு வினாவுக்கு விட என்னன்னு கேட்டால் அதே தான் செய்ய போகிறேன். பிறப்புக்கு எப்படி அஞ்சவில்லையோ அதுபோல் இறப்புக்கும் அஞ்சவில்லை. இறப்பதனுக்கு என், சில பேர் இறப்புக்கு ரொம்ப அஞ்சுகிறேன் என்று எங்கள் இடத்துல உரை எழுதுவாங்க, அந்த உரை வரல. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன். இறப்பாகி அதற்கு மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன், அதுவும் அப்படி தான், வந்தால் வரட்டும், இன்னொரு தான் சாவோம், இன்னொரு தான் பிறப்போம், அப்படி தான் இருக்கிறேன். வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்து மிரேன். எனக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையில் ராஜபோகமும் வேண்டாம், தேவலோகத்து வாழ்க்கையும் வேண்டாம். தேனேயும் மரற்கொன்றை சிவபெருமா சிவனே எம்பெருமான் எம்மானே உன் அருள் பெருநாள் என்று என்று வருந்துவன். அப்போ உன் அருள் பெருநாள் என்று என்று வருந்துகிற பொழுது பிறப்புக்கும் இறப்புக்கும் அஞ்சாமல் இருக்கலாமோ? அந்த கேள்வி அப்புறம் வருது.
அப்போ பிறப்புக்கும் இறப்புக்கும் அஞ்சி வீடு பெறுமாறு நான் உன்னை வழிபட வேண்டும் அப்படின்னு தன்னுடைய அறிவுறுத்தலை அங்க பெருமானுக்கு அவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது நீ நல்ல அன்பனாக இருக்கிறாய், நாடகத்தால் நடித்தாலும் கூட முழுமையாக நடிச்சிருக்கிறாய், அதெல்லாம் உனக்கு விண்ணுலகம் கொடுக்குறேன், வேண்டாம். சரி, பூவுலகம் கொடுக்குறேன், அதுவும் வேண்டாம். உனக்கு அன்பு வேண்டும், அதுதான் எனக்கு வேண்டும், அது போதும். ஆனால் இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? பிறப்புக்கோ இறப்புக்கோ அஞ்சாதவனாக இருக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வேணும்? பிறப்புக்கும் இறப்புக்கும் அஞ்ச வேண்டும். அப்போ தான் வீடு பேற்றில் அவா வரும். உனக்கு அன்பு செய்ய வேண்டும், அப்போதான் வீடு பேர் கிடைக்கும். அதுதான் இந்த பாட்டில் வேண்டுகிறான். எனவே இது எல்லாரும் சொல்லுவாங்க, யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதற்கு என்கடவேன். இறப்பு என்பது ரொம்ப பயமுறுத்துகிறது அப்படின்னு நினச்சிட்டு பிறப்புக்கு அஞ்சலை இறப்புக்கு அஞ்சலை. அதாவது வீடு பேறு பெறுவதற்கு முதல் தகுதி என்ன அப்படின்னு கேட்டால் பிறப்புக்கு அஞ்ச வேண்டும். பிறப்புக்கு அஞ்சுகிறான்னு சொன்னால் இறப்புக்கு அஞ்ச வேண்டும். ஏன்னா இறந்தால் மீண்டும் பிறக்க வேண்டி வருமே, அதனால் இறப்புக்கு அஞ்ச வேண்டும். எனவே மாணிக்கவாசகர் நான் பிறப்புக்கு அஞ்சவில்லை, இறப்புக்கும் அப்படியே தான். இறப்புக்கு மட்டும் வேற என்ன பண்ண போகிறேன், அதுக்கு அஞ்சவில்லை. ஆனால் அந்த பிறப்பு இறப்புகளுக்கு அஞ்சினால்தான் வீடு பேற்றிலே அவா வரும். வீடு பேறு கிடைக்க வேண்டாம், உன் திருவடியிலே அன்பு வேண்டும், அந்த அன்பை நீ எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார். மருந்துவன் நின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன். மலர்பாதம் காண வேணும்னு வருத்தப்படுறேன். வருத்தம்னா முயலுகிறேன்னு அர்த்தம். வருந்துதல், முயலுதல். ஆனால் கிடைக்கல. கிடைக்காதனால சோர்ந்து போகிறேன். ஏன் சோர்ந்து போகிறேன்னா முயற்சி சரியாக செய்யலை அப்படின்னு அர்த்தம். வருந்தின சரி, உடல் வருத்தம் என்பது மெய் வருத்தம் சொல்ல முடியல. அது மாதிரி முயற்சி பண்ண சரி, முயற்சி சரியாக பண்ணினியா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சில முயற்சிகள் பட்டியல் போட்டிருக்கார். இருந்து நல மலர் புனையேன். முதல்ல ஒரு இடத்துல இருக்க பழகிக்கணுங்க. திருவடி அடைய வேணும்னா முதல்ல ஒரு இடத்துல இருந்து வழிபாடு செய்ய பழகிக்கணும். அதை விட்டு இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது அலையிறது தெரியறது. அப்புறம் ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணணும்? மலர் புனைந்து திருவடிக்கு சாத்தணும். இருந்து நல மலர் புனையேன் ஏத்தேன் நான் தழும்பேற. நான் தழும்பேறும்படியாய் நான் உன்னை புகழ்ந்து பாட வேணும், அதையும் செய்யலை. பொருந்திய பொற்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவன் நத்தமியேன். மிகவும் தனியேன் ஆகிய நான். நத்தமியேன், ந என்பது மிகுதி என்னும் பொருளை உடைய சொல். நத்தமியேன், வருந்துவன் நத்தமியேன். நற்றமியேன் பாடம் இருந்தால் நல் தமியேன் பிரிச்சுக்கணும். நத்தமியேன் என்று பாடம் இருந்தால் ந தமியேன் என்று பிரிச்சு கொடுக்கணும். ந என்பது உயர்வு, சிறப்பு, மிகுதி அப்படிங்கிற பொருளை எல்லாம் தரும். அருளமுதம் புரியாயேல் வருந்துவன் நத்தமியேன். மற்ற என்னே நான் ஆமாறு. நான் என்ன ஆக போகிறேன்? பிறப்பிலே பிறந்து என்ன பயனை உடையவனாக ஆகப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையே. இந்த பாட்டை எல்லாம் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஆமாறு ஒன்று, சாமாறு ஒன்று. ஆமாம், ஆறுன்னா நெறி, முறைமை. ஆகின்ற முறைமை, மேலும் மேலும் வளர்கின்ற முறை. சாகின்ற முறைமை, ஒரு பயனும் இல்லாமல் வீணா சேர்த்து போகிற முறைமை. ரெண்டும் சொல்லி இருக்குது. அப்போ ஆமாறு எது, சாமாறு எது? அகங்குழைதல் ஆமாறு, அன்பினால் உருகுதல் ஆமாறு, பூமாலை புனைந்து ஏற்றுதல் ஆமாறு, புகழ்ந்துரைத்தல் ஆமாறு. யாரை? புத்தேளிர் கோமானை. இதெல்லாம் நான் செய்யலையே, நான் எப்படி நல்ல நிலைக்கு ஆவேன் அப்படின்னு சொல்றார். புத்தேளிர் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் அகங்குழையேன் அன்புருகேன் புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன். புனைந்துரைத்தல் அலங்காரம் பண்ணி சொல்றது, புகழ்ந்துரைத்தல் உள்ளதை உள்ளபடி சொல்றது. புனைதல் என்பதுக்கு அலங்கரித்தல். அலங்கரித்தல் இல்லாத கொண்டு வந்து அலங்கரித்தல் அல்ல, இருப்பதை விரிவுபடுத்தி சொல்லுவது, அதுக்குதான் அலங்கரித்தல் அப்படின்னு. பிரபந்தங்கள்லேயே ஒரு பிரபந்தம் அலங்காரம் அப்படின்னு. சிவபெருமானாகிய உன்னை அலங்காரம் பண்ணுறதை விட்டு நான் என்ன அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தனே அப்படின்னு சொல்லி வருந்துவார் பெரியவர். அது மாதிரி புனைந்தல் வேறு, புகழ்ந்துரைத்தல் வேறு. புனைந்துரை புகழ்ந்துரை ரெண்டு வேற வேற வித்தியாசம் தெரிந்து கொள்ளும். இப்போ இவைகளெல்லாம் ஆமாறு. கடைசி பட்சத்துக்கு நாம் என்ன பண்ணோம்? கோவில் முற்றத்தையாவது சுத்தம் பண்ணணும். அதான் வீடு பேர் கிடைக்கிறது வழி. தூகேன், தூ என்ற சொல்லு தூய்மை என்ற பொருளை வருது. தூத்தல். இப்போ நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் அந்த சொல்லு வழக்கத்தில் இருக்குது. ஆமாம், தூத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நாம் சீத்தல்னு சொல்கிறோம், அவங்க தூத்தல்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்.
தூகேன் மெழுகேன் கூத்தாடியன். இதை சொல்றதெல்லாம் சரிங்க. இது முழுவதும் நம்ம அப்பர் சுவாமி பாடுகிற நிலை பெறுமாறு என்பது என்கிற பாட்டில் பாடி. சாமாரே விரைகின்றேன், சாகின்ற முறைமே தான் செய்யறேன், அதுவும் கூட விரைவா செத்து போகிற முறைமே செய்யறேன். சில பேர் வேக வேகமா ஓடுவாங்க, எதிராக போட்டு விழுவாங்க. அவன் எதுக்காக வேகமா போனான்? சாகிறதுக்காக வேகமா போனான். அட எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க, சாகிறதுக்கும் கூட அவசரப்படணும், கொஞ்சம் பொறுமையா சாகப்படாதா அப்படின்னு சொல்ல தோணும் அவங்கள பார்த்தா. அந்த மாதிரி சாமாரே விரைகின்றேன். இதுவும் கூட எப்படி? சதுராலே, என்னுடைய சதுரப்பாட்டினாலே. சார்வானே, இங்க கூட ரெண்டு விதமா உரை பண்றாங்க. சார்வானே, எல்லா பொருளுக்கும் சார்வாய் இருப்பவனே என்று இறைவனை பார்த்து விழித்த விழியாக ஒரு உரை. இன்னொரு உரை, சதுராரே சார்வான் விரைகிறேன். சார்வான் சாரும் பொருட்டு. ரெண்டு சொல்லுக்கு வித்தியாசம் தெரியுங்க. சார்வான் சார்வாய் இருப்பவன் பெயர் சொல். சார்வான் சாரும் பொருட்டு வானிற்று எச்சம், வான் பான் பாக்கு இதெல்லாம் வினையச்சமா வரும். சார்வான் சாரும் பொருட்டு. எப்படி சாரும் பொருட்டு? சதுராலே சாரும் பொருட்டு. என்னுடைய சதுரினாலே, என்னுடைய சாமர்த்தியத்தினாலே அடையுமாறு செய்கிறேன். அது உன்னை அடைவிக்காது, சாதலை தான் அடைவிக்கும். சாமாறு விரைகின்றேன். அப்ப பெருமானுடைய திருவருளை அடைய வேணும்னா இந்த சரியை தொண்டு செய்ய வேணும். அவனுடைய திருவருள் இருந்தால் அவனுடைய திருவடி அடையலாம். நம்முடைய சதுரப்பாட்டினாலே, சதுரப்பாட்ட சாமர்த்தியம், நம்முடைய சாமர்த்தியத்தினாலே, நம்முடைய மிகுதியினாலே அவனை அடைய முடியாது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய், மற்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஐம்பூதங்களிலும் அவன் கலந்திருக்கிறான். எனவே வானாகி மண்ணாகி, வானாகி மண்ணாகி என்பதில் ஆகி ஆகி என்பதுக்கு கலந்து அவையே ஆகி அப்படி அர்த்தம் பண்ணோம். அது இல்லாம ஆகினா பரிணமித்துன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. இறைவனுக்கு பரிணாமம் கிடையாது. ஆகினால அவற்றோடு கலந்து அவையாக இருந்து என்று அர்த்தம் பண்ணணும். உண்மையுமாய் இன்மையுமாய், அன்பால் நினைவாருக்கு அவன் உள்ள பொருளாய் தோன்றுவான், அது இல்லாதவர்களுக்கு இல்லாத பொருளாய் தோன்றுவான். அதனால அவனை உள்பொருள் என்றும் சொல்லலாம், இல்பொருள் என்றும் சொல்லலாம். உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரை கூத்தாட்டுவானாகி. இங்க கூத்தாடுதல் பெத்தத்திலே இயக்குதல். கூத்து என்பது இங்கே ஐந்தொழில் கூத்து. ஐந்தொழில் கூத்துல யான் எனதென்று ஒவ்வொருத்தரையும் கூத்தாட வைக்கிறான்னா இது என்ன கூத்து? ஊன நடனம், பெத்தத்திலே நிகழ்கின்ற நடனம், ஊன நடனம். எனவே கூத்தாட்டுவானாகி, இவன் கூத்து நடத்துகிறான், அந்த கூத்தில் அவர்கள் பட்டு ஆட்படுகிறார்கள். இவன் ஆடுபவன், அவர்கள் ஆட்டப்படுபவர்கள் அப்படிங்கிற ஞாபகம். இவன் ஆட்டுபவன், அவர்கள் ஆடுபவர்கள். இவன் ஆடுபவன், அவர்கள் ஆட்டப்படுபவர்கள் அப்படின்னு. இந்த ஆட்டத்தினாலே அவர்கள் ஆட்டப்படுபவர்களாக இருப்பார்கள். கூத்தாட்டுவானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவனே. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான். இதனாலதாங்க அவங்க வாழ்த்தினாலும் கூட அவன் கிடைக்கிறது இல்லை. அவங்க சொர்க்கபோகத்தை கருதி வாழ்த்துகிறார்கள். திருவடியை கருதி வாழ்த்தினா, ஞானத்தை கருதி வாழ்த்தினா அவன் வெளிப்படுவான். அப்ப சொர்க்கபோகத்தை கருதி வாழ்த்தினா வெளிப்பட மாட்டானா? ஏன் வெளிப்பட மாட்டான்? அதுவும் அருள வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா, அது திரோதானத்தினாலே கொடுத்து விடுவான். திரோதானத்தினாலே கொடுக்கிற பொழுது இவன் வெளிப்பட மாட்டான். திரோதானம் மறைப்பு சக்தி. மறைப்பு சக்தினா எதை மறைக்கிறது? அது ஒண்ணும் இல்ல, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மாபாடிக்கிறதுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். ஆணவமும் மறைக்கிறது, திரோபவமும் மறைக்கிறது. அப்படின்னா ஆணவம் எதை மறைக்குது, திரோபவம் எதை மறைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆணவம் என்பது ஆன்மாவினுடைய அறிவை மறைக்கும், நேராக அறிவை மறைக்கும். திரோபவம் என்பது பக்குவம் வரும் வரையிலும் சிவபரம்பொருளை அறிய ஒட்டாம மறைக்கும். ரெண்டும் மறைப்பு தான். இந்த மறைப்பு வேற, அந்த மறைப்பு வேற. அதனால சொர்க்கபோகம் முதலிய வேண்டி வழிபடுபவர்களுக்கு, வழிபட்டவர்களுக்கெல்லாம் அருள் செய்வது அவனது கடன் என்றாலும் கூட அவன் நேரே அருள் செய்ய மாட்டான். ஏன்னா அதெல்லாம் பெத்த நிலை. சொர்க்கபோகம் பெத்த நிலை, அது திரோபகம் தான் கொடுக்கும். அப்ப திரோபகம் சிவத்தை அறிய விடாம பண்ணிவிடும். அதனால அவன் இல்லாதவனாக இருக்கிறான், இன்மையானவன் இருக்கான். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான். மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி. அவருடைய அகந்தை தெரியுது இல்லைங்களா? சிவபெருமானை வழிபட்டா நாம் உயரலாம், நாம் உயர்ந்தா எல்லாரும் நம்ம வந்து வழிபடுவார்கள். அந்த நோக்கத்தோடு அவர்கள் வழிபடுகிறார்கள். அது வந்து நாம் வீடு பேர் அடைய வேண்டும், திருவடி அடைய வேண்டும் என்று அவர்கள் வழிபடுவதில்லை. அதை சொல்றார்.
தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி. ஆனால் விண்ணோர்கள் அப்படி இருந்தாலும் அடியேன் அப்படி இல்லை. அது சொல்லுகிறார். சூழ்த்து மதுகரம் முரலும் தாரோயை, மதுகரம்னா வண்டு, முரலுதல் ஒலி செய்தல், வண்டுகள் ஒலி செய்கின்ற மாலை அணிந்தவனாகிய உன்னை, தாரோயை முன்னிலை, தார் அணிந்தவனாகிய உன்னை நாயடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவேன். பிறப்பு அறுப்பதற்காக நான் உன்னை பரவுவேன். அப்படி பிறப்பறுப்பதற்குரிய பேரன்பு இடத்துல இல்லை. இருந்தாலும் பரவினால் பிறப்பரும் என்ற உண்மை எனக்கு தெரிகிறது. அதனால தான் யானும், அதுக்குரிய தகுதி சிறிது இல்லாத நானும் பிறப்பறுக்க வேண்டும் என்று வழிபடுகிறேன். இதுவும் பெருமானுக்கு அறிவுறுத்தல் தானே. நான் எதுக்காக வழிபடுறேன்னு தெரியுமா? பிறப்பறுப்பதற்காக வழிபடுகிறேன். தேவர்கள் வழிபடுற மாதிரி வழிபடலை நான். அவங்க வழிபாடு வேற, அவங்க உயர்வதற்காக வழிபடுகிறார்கள். நான் என்னை எல்லாரும் வழிபட வேண்டும் என்பதற்காக நான் உன்னை வழிபடவில்லை. அப்படி சொல்றார். பரவுவார் இமையோர்கள், பரவுதல் புகழுதல், முன்னின்று புகழுதல். பாடுவன நால்வேதம் குறவுவார் குழல் உமையாள் கூருடையாள் ஒரு பாகம், உமையாள் ஒரு பாகத்திலே கூறாக இருக்கிறாள். விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள், இவர்களெல்லாம் உன்னுடைய திருவடியை காண்பார்களா? மேன்மேல் உன் அறவுவார் கடலினைகள் காண்பாரோ அறியானி, இவங்கெல்லாம் உன்னுடைய திருவடியை காண்பார்களா? காண்பாரோ, அது கேள்வி. காண மாட்டார். பாருங்க, இமையோர்கள் பரவுவார்கள், ஆனால் அவர்கள் உன்னுடைய திருவடியை காண மாட்டார்கள். பாடுவன நால்வேதம், அவை உன்னுடைய திருவடியை காண மாட்டார். குறவுவார் குழல் மடவாள் கூடையாள் ஒரு பாகம், அவளும் உன்னுடைய திருவடியை காண மாட்டாள். அவளும் உன்னுடைய திருவடியை காண மாட்டாள்னு சொன்னா என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டா, அவளே நீயாக இருக்கிறாய். அப்ப அவள் தன்னின் வேறாக உன்னை காண வேண்டியதில்லை அப்படிங்கிற கருத்துல அவளும் உன்னுடைய திருவடியை காண மாட்டாள். ஏனென்றால் நீங்க குணகுடி. அதனால நீங்கள் ரெண்டு பேரும் ஒண்ணு, காண்பவரும் காணப்படுபவருமாக நீங்க இருக்கிறது இல்லை. அந்த கருத்தை அங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதுவன்றி சிவசக்தியும் சிவத்தை காணாது அப்படின்னு சொன்னா, அவன் சிவசக்தியை சிவத்தை காணாது ஆன்மாக்களை மட்டும் எங்க அங்க கொண்டு விட போகுது அப்படிங்கிற கேள்வி வந்து. எனவே அவங்க ரெண்டு பேருக்கும் வேற்றுமை இல்லை. ஆகையினால காண்பதும் காணப்படும் பொருளுமாக நிற்க வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. அதனால சொன்னார் என்று கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டா அந்த மூணாவது இதை எடுத்துடணும். அந்த ரெண்டை மட்டும் இங்கே வச்சுக்கணும். காண்பாரோ என்பதற்கு இமையோர்கள் காண்பாரோ, நால்வேதம் காணுமோ அப்படின்னு வச்சுக்கணும். அறியானே, யாவர்க்கும் அறியவன். அம்பரவா, அம்பர ஆகாயம், அம்பலத்தும் பெருமானே. ஞாபகம் வச்சுங்க, சிற்றம்பலம் சிதம்பரம்னு வந்தது அப்படின்னுவாங்க. அம்பலம் அம்பரம்னு வராது. அம்பரம் வேற, அம்பலம் வேற. அம்பலம் என்பது ஒரு மேடை, ஒரு பொது சபை அப்படின்னு தான் வரும். அம்பரம் என்பது ஆகாசம் அப்படின்னு வரும். எனவே சிற்றம்பலத்துக்கும் சிதம்பரத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஒரே ஒரு சம்பந்தம் என்னன்னு கேட்டா, அம்பலம் நுண்மையான அம்பலம், ஞான அம்பலம். அம்பரம் சித்தம்பரம் ஞான ஆகாசம். அது ஞான ஆகாசம், இது ஞான அம்பலம். அதான் ஒற்றுமையை தவிர அம்பலம் தான் அம்பரமாச்சு. அதாவது தில்லை சிற்றம்பரம் பேரு, சிதம்பரம் அப்படின்னு பேரு. சிற்றம்பலம் எப்படி சிதம்பரம் ஆச்சு அப்படின்னா, லானாவும் ரானாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு போலியா வந்து அதனால ஆயிட்டுது. லானாவும் ரானாவும் அப்படின்னு ஒண்ணுக்கு ஒண்ணு போலியா வர்ற வழக்கம் கிடையாது. அதனால இது வேற அது வேற, அந்த வேறுபாடு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அம்பரம் அம்பலமாகாது, அம்பலம் அம்பரமாகாது. அம்பலம் மேடை, பொது சபை. அம்பரம் ஆகாசம். ரெண்டும் சித்து. அங்க சித்து அம்பரம், இங்க சித்தம்பலம். சித்தம்பலம் என்பது சிற்றம்பலம்னு வருது அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் கூட ஒரு தப்பு. சித்து அம்பலம் சிற்றம்பலம் வராது, சிறு அம்பலம் சிற்றம்பலம் வரும். அப்ப சிறு என்பதுக்கு ஞானம் என்று பொருள் உண்டோ அப்படின்னு கேட்டா, அது நேர பொருள் கிடையாது. சிறு என்பது நுண்மையை உணர்த்தி, நுண்மை என்பது ஞானத்தை உணர்த்துகிறது அப்படின்னு அர்த்தம் பண்றாங்க. எல்லாத்த விட சாதாரணமான உரை என்னன்னு கேட்டீங்கன்னா, தில்லையில சிற்றம்பலம்னு ஒண்ணு, பேரம்பலம்னு ரெண்டு இருக்கு. திருஞான சம்பந்த சுவாமியில பாடி இருக்கின்றார். ஆகையினால் அது கருதிதான் சிற்றம்பலம் என்று சொல்லப்பட்டது. அது போய் சிறுமை, சிறுமைன்னா நுண்மை, நுண்மைன்னா ஞானம், இப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ அதான் வழங்கிட்டது, அதை அப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டாங்க. அதான் கருத்து. வேனில் வேள் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதித்துருகும் பாழ்நெஞ்சே ஊனெல்லாம் நின்றுருக புகுந்து ஆண்டான். ஊனுருகுமாறு என்னுள்ளே புகுந்து என்னை ஆட்கொண்டான். இன்று என்னை விட்டு போயிட்டான், இன்று போய் வானுலான்கான். நீ மாளா வாழ்கின்றாயே. அவன் போன பிறகு நீ வாழலாமா? நீ அப்பவே கூட போயிருக்கணும்.
முடியவில்லையா, உடம்பை துறந்திருக்க வேண்டும். அதுவும் செய்யாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே, வாழ்கின்றாயா அப்படின்னு கேள்வி. நீ வாழவில்லை அப்படின்னு. வாழாத நெஞ்சமே வாழ்கின்றாய் நினைச்சிட்டு இருக்கிற, நீ வாழவில்லை. வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். உண்மை என்னன்னு கேட்டா, நீ வினையிலே ஆழ்கிறாய். வினையிலே ஆழ்வதையே வாழ்வதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். என்ன செய்ய சொல்றீங்க? இதான் நெஞ்சுக்கு அறிவுறுத்தல். ஆழாமல் காப்பான ஏத்தாவிட்டா நீ வினையிலே கிடந்து ஆழ்வாய். ஆழாமல் காப்பான ஏத்தாதே, சூழ்கின்றாய் கேடு உனக்கு. தனக்குத்தானே யாராவது கேடு செய்து கொள்ள நினைப்பாங்களா? நீ நினைக்கிறியே, சூழ்தல் நினைத்தல். சூழ்கின்றாய் கேடு உனக்கு கேடு சூழ்கின்றாய். உனக்கு சொல்கின்றேன். உனக்கு 2 இடத்துலையும் கூட்டிக் கொள்ளணும். பல்காலும் உனக்கு சொல்கின்றேன். பல்காலும் நீ வீழ்கின்றாய். நீ விடற பொழுதெல்லாம் உனக்கு சொல்லுகின்றேன். இந்த பல்காலம் என்று 2 இடத்திலையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். பல்காலம் வீழ்கின்றாய் நீ அவல கடலாய வெள்ளத்தே. அப்ப இருக்கிற பொழுது நீ வாழ்கின்றாய் என்று எப்படி நான் சொல்ல முடியும்? நீ வாழவில்லை. வாழ வேண்டும் என்று சொன்னா சிவபெருமான ஏத்து. அதுதான் நீ செய்ய வேண்டிய. இதான் நெஞ்சுக்கு அறிவுறுத்தலுங்க. இதுதான் அறிவுறுத்தல் என்று இந்த 10 சொல்லப்பட்டது.